அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணும். எந்த மாதிரி விஷயம் தோணும் அப்படின்னா, மற்றவர்கள்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்காங்க, நல்ல பணக்காரங்களா இருக்காங்க, காரு வசதி, நல்ல மனைவி குடும்பம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்காங்க, ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க. பட் நமக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு நம்மள நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும். இது நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போதே நம்ம சில விஷயங்கள் கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். ரைட், அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். சரிங்களா? வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் போட்டுட்டு வரோம். கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபரை நம்மளுடைய சேனல் நெருங்கிட்டு இருக்கு. அதற்கு நீங்கள் தான் மிக மிக முக்கியமான காரணம். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது நல்ல அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளார போகலாம். சரிங்க சார், நம்மளுடைய ஜாதகம் யோக ஜாதகமா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்? நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன? சரி, நல்லா கவனிங்க. எல்லா கிரகங்களும் 9 கிரகங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய ஜாதக கட்டத்துக்குள்ளார சேர்ந்தோ தனித்தனியோ இல்லை எப்பவாச்சும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 3 கட்டத்துக்குள்ளார எல்லா கிரகங்களோ 4 கட்டத்துக்குள்ளார எல்லா கிரகங்களோ அந்த மாதிரி நமக்கு இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய லக்னத்தின் அதிபதி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய லக்னம் சுபருடைய வீட்டில் இருக்கா பாவருடைய வீட்டில் இருக்கான்னு பாருங்க. பல வீடியோக்கள் அதை நான் சொல்லிட்டேன். சுபர் வீடியோக்கள் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா எளிமையா அமையும். பாவருடைய வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை முறை அமையும். ஆனா அதுவும் ஒரு வாழ்க்கை முறை அமையும். ஏங்க, ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஈஸியா கிடைக்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா அதுதான் யோகம். கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுல அனுபவம் கிடைக்கும், அது வேற விஷயம். நம்ம அனுபவத்தை பத்தி இங்க எடுக்கல, யோகத்தை பத்தி மட்டும்தான் பேசுறோம். அப்ப நமக்கு எல்லாமே லைஃப்ல ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா லக்னம் சுபருடைய வீட்டுல உட்கார்ந்து அந்த லக்னத்தின் அதிபதி 1, 5, 9ஆம் பாவத்தில் அமர்ந்து குரு சுக்கிரனுடைய தொடர்புல இருக்கும்போது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தர் தனுசு லக்னம், அவருடைய லக்னாதிபதியான நம்ம இவர் பாத்தீங்கன்னா குரு. இந்த குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடமான சிம்மத்துல போய் அமர்ந்து, சரிங்களா, சிம்மத்துல போய் அமர்ந்து அதற்கு நேர் 7வது இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கும்போது இவர் கொடுத்து வைத்த மனிதர், மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்களை அனுபவிக்கக்கூடிய மனிதர் அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னொருத்தர் ரிஷப லக்னம், லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரன். இவர் போய் 5ஆம் இடத்துல நீசம் அடைகிறத விட 6ஆம் இடத்துல போய் அமரும் போது, ஏன்னா ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், 6ஆம் இடத்துல அவர் போய் உட்காரும் போகும்போது, இப்போ 6ஆம் இடங்கிறது என்ன, துலாம் வீட்டுல, இந்த இடத்துல அமரும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. குரு பாத்தீங்கன்னா மேசத்துல இருந்து 7ஆம் பார்வையா பார்ப்பதை விட, நல்லா கவனிச்சுக்கோங்க, மேசத்துல இருந்து 7ஆம் பார்வையா பார்ப்பதை விட கும்பத்திலிருந்து 9ஆம் பார்வையா பார்க்கிறதும் மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பதும் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். ஏன்னா லக்னாதிபதி குருவின் பார்வையிலையோ குருவின் இணைவெளியோ சுக்கிரனின் பார்வையிலையோ சுக்கிரனின் இணைவெளியோ பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இணைவெளியோ அல்லது வளர்பிறையில தசமி திதிக்கு மேல இருக்கக்கூடிய சந்திரன் ஆகட்டும், தேய்பிறையில பஞ்சமி திதிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரன் ஆகட்டும், இவங்க உங்களுடைய லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டால் நீங்கள் கொடுத்து வைத்தவர், உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லக்னத்தை வச்சு. சரி, உங்களுடைய 2ஆம் அதிபதியை பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சுபரின் சேர்க்கை சுபரின் தொடர்புல இருக்கும்போது நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய சொல் செயல் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவான ஒரு அமைப்பா இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பணம் ஒரு விஷயம் வேணும், பணம் இருந்தால் இன்னைக்கு எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் முன்னேற்றம். உங்களுடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய அடுத்த அடி தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கணுமா, உங்களுக்கு 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 3ஆம் அதிபதியும் அதற்கான காரக கிரகமும். லக்னம்னா லக்னத்துக்கான காரக கிரகம் சூரியன், 2ஆம் இடம்னா 2ஆம் இடத்துக்கான காரக கிரகம் சொல்லி குரு புதன் இவங்கெல்லாம் வருவாங்க. சரிங்களா? அப்படி 3ஆம் இடம்னு சொல்லும்போது
3ஆம் இடத்தின் காரக கிரகம் செவ்வாயே வருவாங்க. ஓகேங்களா? அப்ப செவ்வாய் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் போது நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளா இருப்பீங்க அப்படிங்கிறது காரக விஷயத்துல. பட் 3ஆம் அதிபதி மிக வலிமையான ஒரு அமைப்புல இருக்கும்போது நல்ல ராஜ்யங்களை தரும். நாம ஒரு ஜாதகம் பார்த்திருக்கோம். அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான கிரகங்கள் குருவின் பார்வையில, குருவின் வீடுகள்ல, குருவின் இணைவெளியே இருக்குது. அவங்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டதே கிடையாது. ரொம்ப வாழ்க்கைய ஜாலியா அனுபவிக்கிறாங்க. 58 வயசு ஆகுது அவருக்கு. அவருக்கு 51 வயசுல சுகர் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. மாத்திரை போட்டாரு, சரியாகவே இல்லை. திடீர்னு மாத்திரையை நிறுத்தினாரு. 57 வயசுல அவருக்கு சுகரே இல்லை. இதற்கு நீங்க கிரகங்களை தான் சொல்லணும். ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல தான் இருக்கிறாரு, ஒரே மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடுறாரு. அப்போ அதற்கான அந்த கிரக இணைவு இப்படிதான் வேலை செய்யும். சரி, 4ஆம் இடம், உங்களுடைய 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, இதற்கான அமைப்புக்கான கிரகம் இந்த கிரகமும் பாத்தீங்கன்னா சுபருடைய வீட்டுல, சுபருடைய அமைப்புல சேர்ந்து இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 5ஆம் அதிபதி, அப்ப 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வம், நம்ம மனசுல தோணக்கூடிய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி தரக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் மிக அருமையான ஒரு அமைப்புல இருக்கணும். 5ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறுவது, சுபகிரகமாகி இருப்பது, 5ஆம் இடத்துல மிக வலிமை பெறுவது, 9ஆம் இடத்தில் வலிமை பெறுவது, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னத்தில் வலிமை பெறுவது. இந்த அமைப்பு வலிமைங்கிறது ஆட்சி, உச்சம், நட்பு, மூலத்திரிகோணம், திக்பலம், இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது நல்ல யோகா அமைப்புகளை தருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா? சரி, 6ஆம் இடம், ஏன்னா நம்ம குழந்தைங்களால நமக்கு ஒரு மிகப்பெரிய டெவலப் வருது. எவ்வளவோ பேர் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா நிறைய சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ வாழ்ந்துருப்பாங்கன்னா அவங்க குழந்தைங்க நல்லா சம்பாரிச்சு அப்பா அம்மா ஒரு ராஜா ராணி மாதிரி வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் மிக வலிமையாக இருக்கும். 6ஆம் இடம் நமக்கு நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், சரிங்களா? இந்த வேலை, இதை சார்ந்த ஒரு அமைப்பு நமக்கு நல்லா இருக்கணும். இந்த 6ஆம் அதிபதி பெரும்பாலும் வலுப்பெறக்கூடாது. இந்த 6ஆம் அதிபதி வலுப்பெறும் போது பாத்தீங்கன்னா அதற்கான அந்த கடன் நோய் எதிரியும் கொடுத்து, அதனால ஒரு மன உளைச்சலையும் கொடுத்து உங்களுக்கு நோயுடைய தன்மையை அதிகமாக்கி கொடுத்துரும். 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் அதிகம் வலு பெற்று வரும்போது அதை விட 2 மடங்கு லக்னாதிபதி வலிமை பெறணும்னு பல வீடியோக்குள்ள பேசியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் 7ஆம் இடம். நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வேணும், ஒரு பரிகாரம் வேணும், ஒரு மாற்று வேணும். அப்படிங்கிறது இந்த 7ஆம் இடம் தாங்க நமக்கான மாற்று. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் தாங்க மனைவி, நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர், 2வது குழந்தை. ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மாநாடு நடத்துறது, மக்களுடைய தொடர்பு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. மக்கள் தொடர்புக்கான அமைப்பு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் சனிக்கு 7ஆம் இடத்துல திக்பலங்கிற ஒரு பவர் கொடுத்துருக்கேன். மக்கள் தொடர்புக்குரிய கிரகம் சனி பகவான் தான். ஓகே, அப்போ 7ஆம் இடம்ங்கிற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ராஜயோகங்களை அனுபவிப்பாங்க. அப்போ அந்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்? 7ஆம் இடத்துக்கு திரிகோணத்துல இருக்கணும். சுப கிரகமாக இருந்தாலும் சரி, பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துக்கு திரிகோணமா இருக்கணும். சுப கிரகமாக இருந்தால் 7ஆம் இடத்தை பார்க்கலாம், நல்லது. அதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. மீன லக்னம் 7ஆம் இடத்தை புதன் பார்ப்பது நல்லதல்ல, சரிங்களா? இந்த உபய லக்னங்களுக்கு அது சரியா புரிந்து வராது. சரி, பாவருடைய லக்னமா இருக்கும்போது அவர் 7ஆம் இடத்தை பார்க்க கூடாது. 7ஆம் இடத்துக்கு மறைந்து நிற்கும் போது, நட்பு வலுவில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. பொதுவா லக்னாதிபதி 7ஆம் அதிபதி பகை இல்லாம இருந்தால் மிகப்பெரிய விஷயம். ஒரு சில கிரகங்கள் தான் சமபலத்தோட இருக்கும். எந்த கிரகமும் லக்னாதிபதி 7ஆம் அதிபதி நட்பு நிலைமையில வராது, சமபலத்துல தான் இருக்கும். மேசத்துக்கு சுக்கிரன் சமம், சரிங்களா? அதாவது செவ்வாய்க்கு சுக்கிரன் சமம். 4 வீடு பார்த்தாச்சா? புதனுக்கு குரு பகை. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா குருவுக்கு புதன் இங்கேயும் பகை. 4 கிரகம் 8 ஆச்சா? சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா சூரிய சந்திரர்களுடைய வீடு பகை அப்படிங்கிற அமைப்புல வரும். இதுல மேசத்துக்கு சுக்கிரன் சமம், ரிஷபத்துக்கு செவ்வாய் சமம், துலாத்துக்கு செவ்வாய் சமம், விருச்சிகத்துக்கு சுக்கிரன் சமம். இந்த 4 லக்னங்களுக்கு மட்டும்தான் 7ஆம் அதிபதி சமமா வரும். மீது எல்லா விஷயத்துக்குமே பகை ஒரு மாதிரியான ஒரு அமைப்புக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சரி, 6-12 கண்டிப்பாக ராகு கேது இருக்கலாம். அதை நாம முன்னாடி சொல்லலை, இப்ப சொல்றேன். 6-12 ராகு கேது இருந்தால் இதுவும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரும். சரி, இப்போ 7ஆம் இடத்தை பத்தி தான் பேசணும். 7ஆம் இடத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி மிகவும் வலிமை பெற்று இருக்கணும். நம்மளுடைய லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலுப்பெறும் போது மனைவி கை ஓங்கியிருக்கும், நம்ம கை கொஞ்சம் தாழ்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்க நம்ம சொல்லணும். ஓகேங்களா? மனைவியுடைய அமைப்பு இது எல்லாமே 7ஆம் இடம் சொல்லும். 7ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்ப்பது மிகப்பெரிய யோகம். 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மனைவி சம்பாதிக்குமா, மனைவி குடும்பத்தால நமக்கு ஆதாயம் இருக்கும். நிறைய பேர் இப்பெல்லாம் கேட்கறாங்க, சார் மனைவி சம்பாதிக்குமா சார், மாமனார் சொத்து கிடைக்குமா, அது கிடைக்குமா, அவங்க வீட்டுல இருந்து நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? எல்லாம் 8ஆம் இடம் தான் சார்.
அப்போ அந்த 8ஆம் இடத்தினுடைய அதிபதி நல்ல நிலைமையில இருக்கும்போது, நல்ல கவனிங்க, ரொம்ப வலுப்பெற்றாலும் ஆபத்து, ரொம்ப வலு குறைந்தாலும் ஆபத்து, நடுநிலைமையோட இந்த 8ஆம் அதிபதி இருக்கும்போது நல்ல ஒரு விஷயத்தை தரும். இது ஆயிலும் கூட. அந்த அமைப்புல 8ஆம் அதிபதி ஒரு சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். பாவகிரகமா இருந்தா 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கணும். சுபகிரகமா இருந்தா 8ஆம் வீட்டை பார்க்கலாம். அந்த அமைப்புல மிகப்பெரிய ராஜயோகங்களை நமக்கு தரும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. சரி, அதுக்கு அடுத்த பாயிண்ட் 9ஆம் இடம். சார் லைஃப்ல உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வேணுமா சார்? 9ஆம் இடம் நல்லா இருக்கும் சார். 9ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். ஒருத்தர் கன்னி லக்னம் சார், சரிங்களா, அவருக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி சார். பிறந்ததுல இருந்து சார் அவர் என்ன கேட்டாலும் அவங்க அப்பா வாங்கி தருவார் சார். இதை விட ஒரு சொர்க்கம் என்ன சார் வேணும் அந்த குழந்தைக்கு? அவங்க அந்த அப்பா குழந்தைக்காகவே வாழ்வார் சார். அப்பா கொண்டுன்னா புள்ள துடிப்பாங்க சார், பிள்ளை கொண்டுன்னா அப்பா துடிப்பாங்க சார். அப்போ அந்த 9ஆம் இடங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம் சார், சரிங்களா. பெயர், புகழ், பாக்கியம் எல்லாமே இந்த நான் சொன்னேன் இல்லைங்க சார், ஒரு கன்னி லக்னம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆச்சு. அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் அவங்க அப்பாவுக்கு நல்ல பேரும் புகழும் எல்லாமே கிடைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல கொண்டு வந்து விட்டது அந்த 9ஆம் இடம் தான் சார். அப்போ 9ஆம் இடத்துல ஒரு சுபகரகம் இருக்கும்போது நல்ல யோகத்தை செய்யும் சார். லக்னத்தை பொறுத்து தான் சார் அந்த யோகத்தினுடைய அளவு கூடுதலும் குறையும். 9ஆம் இடத்து அதிபதி நல்ல வலிமையோட இருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்களை தரும் சார். வாழ்க்கையில நம்ம அதிர்ஷ்டமான வீடு, பாக்கியமான வீடுன்னா அது 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். 1, 5, 9 இந்த 3 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புல இருக்கும் சார், சரிங்களா. மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்களை தரக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். மீதி நம்ம லக்னத்துல இருந்து மீதி வீடுகள் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். இந்த 5, 9 லக்னம் இது 3 கிரகம் 3 வீடுகளும் நல்ல நிலைமையில இருந்தா அவர் கொடுத்து வைத்தவர் சார். ராஜா மாதிரி எல்லாம் கிடையாது, அவர் ராஜாவாகவே வாழ்வார் அப்படின்னு அர்த்தம் சார். 9ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும் சார். அப்படி இருந்தா உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவன ஸ்தானம், கர்மஸ்தானம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள வேணும்னா அது 10ஆம் இடத்தை தான் சார் பார்க்கணும். நம்மளுடைய பெயர், புகழ், பாக்கியம், மரியாதை, நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தன்மை, நம்மளுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி அடுத்தவங்களுக்கு தானம் செய்யறது, மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவுறது, இது எல்லாமே 10ஆம் பாவத்தை குறிக்கும் சார். அதனாலதான் சார் அது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த காரணம் கொண்டோம் இப்போ நம்ம சொன்ன எந்த வீடுகளுமே ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த வீடுகள் இருக்கும்போது அந்த வீட்டை பாதிப்படையவே செய்யும். 10ஆம் இடத்துல சுபகிரகம் இருப்பது நல்லது, சரிங்களா. இதுல ஒரு விதிவிலக்கு என்ன தெரியுங்களா? 3, 6, 10, 11 செவ்வாய், சனி, சூரியன், ராகு, கேது இவங்கெல்லாம் இருக்கலாம், யோகத்தை தரும் அப்படின்னு அர்த்தம். ராகுக்கு எது கட்டுக்குள்பட்டதே யோகம் தருவாங்க. சூரியன், செவ்வாய், சனின்னா நல்ல யோகத்தை தரும். அதுக்கு 3 கிரகம் சேர்ந்திருக்க கூடாது, ஒரு கிரகம் மட்டும்தான் அங்க சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சார். சரி, 10ஆம் அதிபதி நல்ல நிலைமையில இருக்கணும் சார். 11ஆம் அதிபதி லாபாதிபதி சார். 5, 9 லக்னம் 3 நல்லா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதகத்துல 11ஆம் இடம் வலிமையா தான் சார் இருக்கும். என்னுடைய அனுபவத்துல சொல்லியிருக்கேன். 11ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு ஒரு லாபத்தை கொடுக்கும் சார். தொட்டது தொடங்கும், வெச்சது விளங்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த 11ஆம் இடம் மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஒரு சில பேருக்கு முதல் திருமணம் ஃபெயிலர் ஆயிரும் சார். 2வது திருமணம் நல்ல ஜம்முன்னு வாழ்க்கை அமைஞ்சு சும்மா கும்முன்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடம் நல்லா வலுத்துரும் சார். அந்த மனைவிக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றமும், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும், கௌரவமும், புகழும் இவருக்கு பதவிகளும் கிடைத்தே தீரும் சார். 11ஆம் இடத்தின் அதிபதி. சரி, இறுதியா 12ஆம் அதிபதி. இந்த 12ஆம் அதிபதி வலு பெறக்கூடாது சார். இந்த 12ஆம் அதிபதி தான் விரயம். எதை தொட்டாலும் எனக்கு விரயம் ஆகுது சார், எதை தொட்டாலும் எனக்கு அந்த அமைப்பு இல்லை சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த விரயஸ்தானம் உங்களுடைய லக்னாதிபதியோட வலிமையா இருக்கிறாருன்னு அர்த்தம். வலிமையை பெறக்கூடாது, புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த விரயஸ்தானத்துல அயன சயன போகம் இருக்குது. இந்த தாம்பத்திய உறவு, தாம்பத்திய சுகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இந்த விஷயங்களும் இந்த 12ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்ப இந்த 12ஆம் இடத்துல அந்த சம்பவமும் இருக்கு. அதனால அந்த விஷயமும் அதிகமா வலிமை பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சார். நல்லா கவனிச்சுக்கங்க. எந்த வீடாக இருந்தாலும் சரிங்க சார், அந்த வீட்டினுடைய அதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு நிலைமையில இருக்கும் சார். பகை கிரகங்களோட சேரக்கூடாது. ராகுக்கு எது அந்த பாவங்கள்ல உட்காரக்கூடாது. செவ்வாய், சனியின் பார்வை பிளஸ் சேர்க்கை அந்த வீடுகள்ல இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகம் யோக ஜாதகம்ங்கிற ஒரு அமைப்புல இருந்து கீழே இறங்கிடும் சார். சரி, அப்படியே இருக்கா? குருவின் பார்வையிலையும், குருவின் இணைவிலையும், சுக்கிரனின் பார்வையிலையும், சுக்கிரனின் இணைவிலையும், வளர்பிறை சந்திரனின் பார்வை இணைவிலையும் இருக்கும் போது, பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இணைவில இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக அந்த அமைப்பு தரும் சார். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார், நீங்க சொல்ற மாதிரி எனக்கெல்லாம் கிரகங்கள் இருக்கு சார் நீங்க சொல்லுவீங்க. ஆனால் அந்த விஷயங்களை, அந்த யோகம், இப்போ ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதி உச்சம், ஓகேங்களா, ஆனா 5ஆம் அதிபதி திசையை வரலன்னு அது வேஸ்ட் சார். அந்த பருவத்துல அந்த திசை ஒரு சில பேருக்கு சார் எனக்கு 5ஆம் அதிபதி வலிமையா பெற்றிருக்கு சார், நல்ல யோகமா இருக்கு, 72 வயசுல வருது சார். அந்த வயசு உள்ள உங்களால என்ன சார் பண்ண முடியும்?
அந்த பருவத்துல வரணும் சார் அந்த தசை. அதாவது நீங்க சம்பாதிக்கக்கூடிய வயசுன்னு சொல்லக்கூடிய அந்த 25 வயசுல இருந்து ஒரு 50 வயசுக்குள்ளார, இன்னைக்கு 45 வயசுன்னு வச்சுக்கலாம் சார், இந்த காலகட்டத்துக்குள்ளார உங்களுடைய யோக திசை வரும்போது உங்களுடைய ஜாதகம் மிகப்பெரிய ராஜயோகம். ஒரு சில பேருடைய ஜாதகம் இருக்கு, எதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லை சார், அவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்புல பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வருமானம் வந்துகிட்டே இருக்கும், செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பெருசா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க அலட்டிக்கவே வேண்டாம். இப்போ ஒரு சில பேர் வீட்டுல மனைவி நிறைய சம்பாதிப்பாங்க, கணவர் வீட்டு வேலை பார்ப்பாங்க, கணவர் நிறைய சம்பாதிப்பாங்க, மனைவி வீட்டு வேலை பார்ப்பாங்க, கணவர் மனைவி ஆவரேஜா இருப்பாங்க, குழந்தைங்க தலையெடுத்து சம்பாரிச்சு அப்பா அம்மாவை ராஜாராணி மாதிரி வச்சிருப்பாங்க. இதற்கெல்லாம் அந்த பருவத்தில் வரக்கூடிய அந்த தசா புத்திகளின் அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளார இருக்கு சார். அதை நம்ம தெளிவா நம்ம யோசனை பண்ணிக்கணும், சரிங்களா? ஒரு கிரகம் வலிமை பெற்று இருந்தால் மட்டும் போதாது, ஒரு கிரகம் குருவின் பார்வையிலையும் வளர்பிறை சந்திரனையும் சுக்கிரனின் பார்வை சுக்கிரனின் சேர்க்கையில இருந்தால் மட்டும் போதாது, அந்த கிரகத்தின் தசை நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டும். அந்த கிரகத்தின் தசை அந்த வாலிப பருவத்தில் வரணும். அந்த ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரும்போது உங்களுக்கு பெயர் புகழ் பாக்கியம், வீடு அமையிறது, மனைவி அமையிறது, மனை அமையிறது, குழந்தைங்க நல்லபடியா அமையிறது, இந்த மாதிரி ராஜயோக அமைப்புகளை எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் அழகான முறையில் பார்த்து ரசித்த உங்களுடைய அத்தனை கண்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.